அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, எத்தனை இடர்கள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வந்தீரையா. எத்தனை இடர்கள் என்னை சூழ்ந்தாலும் எனக்கு துணையாய் வருவீரையா. என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பாதம் சரணடைந்தேன். பிறப்பிலுமே இறப்பிலுமே பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பாதம் சரணடைந்தேன். பிறப்பிலும் இறப்பிலும் உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்திடுவேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவருடைய பிள்ளையாகவே நாங்கள் வாழ்ந்திட வேண்டும். என்னதான் சூழ்நிலைகள் வந்தால், என்ன போராட்டங்கள், என்ன கஷ்டங்கள், வியாதிகள் வந்தாலும் அவருடைய பிள்ளையாய் எங்களுடைய முடிவு பரியந்தம் அவருடைய பிள்ளையாய் வாழ நீங்க கிருபை செய்யுங்க என்று சொல்லுவோமா? ஓ, நன்றியோடு உயர்த்துகிறோம் ராஜா. அவரை மாத்திரம் நாங்கள் நம்புவோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன். அவரை மாத்திரம் நாங்கள் நம்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். மண்மேடாய் இருக்கிறீங்களா? இந்த இடத்திலே நீங்க மண்மேடாய் இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு அவரை கேளுங்க. ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையை அரண்மனை வீடாய் மாற்றுங்க என்று சொல்லுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் அரண்மனை வீடாக மாற்ற செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் அவர் ஒருவர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோம். ஓ, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஓ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு
இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன். இயேசுவே, நான் உம்மை மாத்திரம் நான் நம்புவேன் என்று சொல்லுவோம். நம்புவேன், உம்மை மாத்திரம், வேறு ஒருவர் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுவோம். என் இயேசு ஒருவரை யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே. ஆமென். இயேசுவே, எனக்கெல்லாம் நீங்க தான். இயேசுவே, தேவை எல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேன். இயேசுவே, உமக்கே மாத்திரம் நான் ஆராதனை செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நன்றி இயேசுவே. அருமையான ஆராதனையை நாங்கள் கேட்டோம். இந்த வேளையில் இந்த தெய்வீக பிரசன்னத்துக்கூடாக நாங்கள் வார்த்தைக்குள்ளாக போறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர், நம்ம மத்தியிலே வந்திருக்கிற போதகரும் ப்ரொஃபஸரும் பைபிள் காலேஜ் பிரின்சிபலும் நான் படிச்ச நம்ம பாஸ்டர் ஜோசப் ஜெபராஜ் அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். வெல்கம். ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இந்த ஜூம் மீட்டிங்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த காலகட்டங்கள்ல ஜூம் வழியாக ஜெபங்களும் வேத வார்த்தைகளும் பிரசங்கிக்கப்படுகிறது, ஜெபங்கள் செய்யப்படுகிறது. ஒரு சந்தோஷமான விஷயம். விசுவாசிகளுக்கு ஜூம் மீட்டிங்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கார் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போக வேண்டாம், பெட்ரோல் மிச்சம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபையில உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டாம். இப்போ வீட்டுல உங்க வசதிக்கு நீங்க உட்கார்ந்துக்கலாம், அப்படியே சோபாவில் சாஞ்சி உட்கார்ந்துருக்கலாம். எத்தனை பேரு உட்கார்ந்து கேட்குறீங்க, எத்தனை பேர் படுத்துட்டு கேட்குறீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா ஜூம் வழியாக கூட்டம் நடந்தாலும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா நச்சுன்னு மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கணும் விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் அங்க இறங்குகிறார். என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே தேவன் இறங்குகிறார். அதனால இப்போ உங்க வீட்டுல கர்த்தர் இந்த மீட்டிங்ல இறங்கி இருக்காருன்னு பயபக்தியோடு உட்கார்ந்து செய்தி கேட்கணும். பொதுவா விசுவாசிகளுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப குறைவு இந்த காலத்துல, கடைசி காலம் இல்லையா? இப்ப நீங்க ஜூம் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஆன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவ்வளவு கீழ்ப்படிதல்லாம் சபைகளுக்கு இப்ப கிடையாது. இப்ப எல்லாம் சபை அநேக ஆவிக்குரிய விஷயத்துல இருந்து வெளியே போயிடுச்சு. அதனால ஒரு சிலர் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் இருப்பீங்க. ஸோ அவங்க வீடியோவை ஆன் பண்ணி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக வீடியோ ஆன் பண்ணி தான் கேட்கணும். நீங்கெல்லாம் இருட்டுல இருந்துகிட்டு நான் வெளிச்சத்துல இருந்து பேசக்கூடாது. எனக்கு யாரு உட்கார்ந்துருக்கா யாரு கேட்கிறானே தெரியாது. அதனால எல்லாத்திற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. நான் உங்கள் முகங்களை பார்த்து பேசினால் மட்டுமே தேவனுடைய செய்தியை ஒழுங்காக பேச முடியும். இல்லாவிட்டால் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சா மாதிரி, யாரு இருக்கிறா யாரு கேட்கிறானே தெரியாம என்னுடைய கம்ப்யூட்டர்ல எல்லாம் இருட்டா இருக்கும், நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கணும், கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த ஒழுங்குக்கு முதல்ல உங்களை ஒப்பு கொடுக்கணும். இப்ப நீங்க பிரசங்கியாரா இருந்தா இப்படித்தான் சொல்லுவீங்க, எல்லாரும் ஜூம் வீடியோவை ஆன் பண்ணுங்கன்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா இப்ப நீங்க பிரசங்கியார் கிடையாது. அதனால நீங்க அதை செய்ய மாட்டீங்க. நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் நன்றாக தெரியும். ஓகே, குட். சிலர் ரொம்ப அலுவல்களா இருப்பீங்க, டிரைவிங்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிரைவிங்ல இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, நீங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வீடியோவை பார்த்துட்டு வண்டியை எங்கேயாச்சும் விட்டுறக்கூடாது. அதனால உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையில சலுகை அளிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம திருப்புவோம். ரொம்ப எளிமையா பிரசங்கம் மாதிரி, அதே நேரத்துல ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி, ரெண்டும் மிக்சிங்கா உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். சோ இந்த நாளிலும் இந்த ஊழியத்தின் ஊடாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பு அளித்த அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதரி எஸ்தர் குளோரி, எனக்கு அப்படித்தான் பேரு கேட்டிருக்கேன், நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அறிமுகமான பெயர். அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். அருமையான பாஸ்டர் ரெபேக்கா சிஸ்டர் அவர்களையும் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். இந்த ஜூம் வழியாக சந்திக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். அருமையான கர்நாடிக் பாடல், இந்த காலத்துல எல்லாம் யாரும் அப்படி சபையில பாடுறது கிடையாது. இப்ப சபையில பாடுற பாட்டை யாருக்கும் புரியாது, அப்படிதான் பாட்டு வருது. ஆனா அருமைய சகோதரி நல்ல சுத்த தமிழ்ல நல்ல வரிகள் அடங்கிய நல்ல கர்நாடிக் சாங்ஸ் ரொம்ப அருமையா பாடினார்கள். அந்த பாட்டுல ஒரு பிரசன்ஸை நம்ம உணரணும் ஆவியில. அந்த பாட்டு பாடும் பொழுது அவர்கள் அல்ல, கேட்கிறவர்கள் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி வரிகள் அதை உள்ளுக்குள்ள நம்ம ஆன்மாவிலே உறிஞ்சால் கண்கள் குளமாகி விடும். எப்பயுமே வார்த்தை கேட்கும் பொழுது வார்த்தையை உள்ளுக்குள்ள எடுக்கணும், அப்போ உங்க உள்ளம் உடையும். பாடல் வரிகளை உள் வாங்கணும், அப்பதான் பாடல் வரிகள் கிரிய செய்யும். ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும், அப்பதான் ஜெபம் வேலை செய்யும். எல்லாமே ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு. கிறிஸ்தவ ஊழியங்கள், ஜெபங்கள், பிரசங்கங்கள் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. அந்த நிலைமையை நீங்களும் நானும் மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த வசனத்தை மையமாக வைத்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்பொழுது சமாரியா, கலிலேயா, யூதேயா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, சபைகள்
சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள். 4 குறிப்பு ஆவியானவர் இங்க எழுதுகிறார். சோ முதல் குறிப்பு, சபைகள் சமாதானத்தை பெற வேண்டும்னு எழுதுறார். சபையில சமாதானம் உண்டாக வேண்டும், சபையார் சமாதானமாய் வாழ வேண்டும். தேவனுடைய ஆசை அதுதான். சமாதானம் சபைக்கு வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் சமாதானம் சபைக்கு வேண்டும்? சபை ஏன் சமாதானம் பெற வேண்டும்? சமாதானத்தை குறித்து ஒரு குறிப்பை உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். இயேசு பிறந்த பொழுது அவருக்கு பெயர் சமாதான காரணர், சமாதான பிரபு, சமாதான புருஷன். இயேசுதான் சமாதானம். உலகத்துல சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. சமாதானத்தை வேறு எவ்விதத்திலும் பெற்றுக்கொள்ள இயலாது. காரணம், சமாதானமே இயேசுதான். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்த பொழுது, யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன்னு இயேசு சொன்னார். இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சமாதானம் இருக்கிறது. ஒன்று தேவ சமாதானம், இன்னொன்று உலகம் கொடுக்கிற சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன, தேவ சமாதானம் என்னங்கிறது சபைக்கு தெரியணும். சபை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, எல்லாமே சமாதானம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. இப்ப உலக சமாதானம் என்ன? ஒருவன் தம் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், 3 நிமிடம் சமாதானம். இந்த சிகரெட் விளம்பரத்தை பார்த்திருக்கிறீங்களா? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. அதை இழுக்க இழுக்க இன்பம் வருமா? அது 3 நிமிஷம் தான் இழுக்க முடியும். ஒரு சிகரெட்டை 1 மணி நேரம் இழுக்க முடியாது. ஒருவன் ஒரு திரைப்படம் பார்க்கிறான், அந்த திரைப்படம் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் மெய் மறந்து, குடும்பத்தை மறந்து, உலகத்தை மறந்து, அந்த திரைப்படத்திலே அவன் ஏதோ ஒரு சமாதானம் வருவது போல உணர்வான். திரைப்படத்திலே 2 மணி நேரம் உலக சமாதானம். ஒருவன் சாராயத்தை குடித்தால், இல்ல மதுபானத்தை அருந்தினால், போதை தெளிகிற வரைக்கும் சமாதானம். போதை தெளிந்தால் சமாதானம் அவனை விட்டு போய்விடும். அவன் சண்டை உள்ளவனாக, காயப்பட்டவனாக, அவனுடைய சரீரம் வேதனை உள்ளதாக இருக்கும். இப்ப உலகத்துல பாவத்தின் நிமித்தமாக ஏற்படுகிற சமாதானத்தை உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமாதானத்தின் ஒரிஜினல், இப்ப எல்லாத்திலுமே டூப்ளிகேட் இருக்கும். ஒரிஜினல்னு ஒண்ணு இருந்தா போலின்னு ஒண்ணு இருக்கும். ஒரிஜினல் சமாதானம் தான் கிறிஸ்து நமக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ சமாதானம். சோ இந்த சமாதானத்தை சபை பெற்றிருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி. உலகத்திலே சமாதானத்திற்கு எதிராக, சமாதானம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் சண்டைகள். இப்போ உலகத்துல சமாதானம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி பாவத்திலே அவன் சமாதானத்தை அனுபவித்தாலும் அதற்கு பெயர் சமாதானம் இல்லை. நான் 2 வசனங்களை சுட்டி காட்டுகிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனம்
துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னா கரெக்டா இருக்கும். உலகத்துல இருக்கிறவன் தான் துன்மார்க்கன். இன்னொரு வசனத்தை அதோடு சேர்த்து படிங்க, ரெண்டும் ஒரே வசனம்தான். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் கடைசி 20, 21 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்தால், துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் உள்ள சேற்றையும் அழுக்கையும் புரட்டி கரையிலே தள்ளுகிறது போல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப உலகத்துல சமாதானம் இல்லைங்கிறது கிளியர். இந்த வசனத்தின்படி உலகம் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. உலகம் அனுபவிக்கிற சமாதானம் இல்லை. அப்ப துன்மார்க்கனுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? பூமியில துன்மார்க்கனுக்கு சமாதானம் இருக்காது. பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், துன்பங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். அவன் சமாதானத்தை இழந்து ஒரு பைத்தியக்காரனாகவே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப பைபிள் படி உலகத்துல சமாதானம் இருக்காது. நான் இன்னும் கூட 2 வசனம் கொடுக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு சமாதானம் இருக்காதுன்னு ரோமர் நிருபத்துல பவுல் எழுதுகிறார். யாருக்கு சமாதானம் இருக்காது? பாவிகளுக்கு. பாவிகளுக்கு சமாதானம் இருக்காதுன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு அருமையான வசனம், பொறுமையா எடுத்து வாசித்து பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், யோராம் என்கிற ராஜா யெகூ என்கிற ஒரு மனிதனை பார்த்து கேட்கிற கேள்வி, அதை வாசித்தால் நன்றாக இருக்கும். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் தேசத்தில் பரவி இருக்கையில் சமாதானம் ஏது? இப்ப இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுகிறது? பில்லி சூனியங்களும் விபச்சாரமும் வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைந்த உலகத்தில சமாதானம் எப்படி இருக்கும்? சமாதானம் ஏது அப்படின்னு யெகூ சொல்றான். இப்போ ஒரு கருத்தை நீங்கள் உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். உலகத்துல இருக்கிற பாவத்தில் வருகிற சமாதானம் அல்ல. ஆகவே உலக மனிதர்களுக்கு சமாதானம் இருக்காது, சமாதானம் இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியார்கள். அவர்கள் சமாதானத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்ப உலகம் முழுவதும் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உலகத்திற்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். இந்த கருத்தை நீங்க உங்க மனசுல பதிய வச்சுட்டு இப்ப நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறத கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப சமாதானம் எப்படி பூமிக்கு வந்தது என்றால் இயேசு மூலம் வந்தது. இப்ப இயேசு பிறக்கும் பொழுது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இதோ பூமியிலே ஒரு நற்செய்தி, எல்லா ஜனத்திற்கும் பிரியம் உண்டாகிற ஒரு நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. இயேசு பரப்பை பத்தி பைபிள் சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார் என்று லூக்காவிலே தீர்க்கதரிசி அழகா இயேசுவை பத்தி சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இப்ப இயேசு எப்படி சமாதானத்தை கிரியேட் பண்ணுகிறார், எப்படி உருவாக்குகிறார்?
சமாதானத்தை எப்படி உண்டாக்குகிறார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். மிக அருமையான வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உருவாக்குறது, மேனுஃபேக்சரிங், சிருஷ்டிக்கிறது. அதை சமாதானத்தை சிலுவையினுடைய பாடுகளினாலே, அடிகளினாலே, தமது மரணத்தினாலே சமாதானத்தை உருவாக்கி, ரொம்ப அழகா சொல்ற, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், இப்ப கவனிக்கணும், பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப இந்த இடத்துல சமாதானத்தை உண்டாக்குன கர்த்தர், சிலுவையிலே சமாதானத்தை உருவாக்கின கர்த்தர் எப்படி சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கிறதையும் பூலோகத்தில் இருக்கிறதையும் ஒன்னா தமக்குள் ஒப்புரவாக்கி சமாதானத்தை இப்படி உண்டாக்குறார். ஒப்புரவாக்கி, ஒப்புரவு, தமிழ் வேர்டு. ஒப்புரவுனா என்ன? வாட்ஸ் த மீனிங் ஒப்புரவு? தமிழ் ஒப்புரவு யாராச்சும் விளக்கம் சொல்ல முடியுமா? ஒப்புரவு, துப்புரவுனா சுத்தம், துப்புரவுனா சுத்தம், அப்புறவுனா ஒதுக்குறது. ஒப்புரவுனா என்ன? சமாதானம் பண்ணுதல். சமாதானம் பண்ணுதல். ஒப்புரவுங்கிறது சமாதானம். ஒப்புரவுனா ரெண்டு பேர் கதைக்காமல் இருந்துட்டு அவர்கள் திரும்ப கதைக்கிற போது ஒப்புரவாகுது. நகோமி சிஸ்டருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, அதுதான் கரெக்டான விளக்கம். நீங்க தட்டுறது எனக்கு கேட்கல, இருந்தாலும் தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ரெண்டு பேரு சண்டையில இருக்கிற ரெண்டு பேரை சமாதானமா பேசி ரெண்டையும் ஒப்புரவாக்குறது, கன்ஃபஸ் பண்ண வைக்கிறது, அறிக்கை செய்ய வச்சு, சாரி பிரதர், சாரி. இந்த குழந்தைங்க தப்பு பண்ணா மட்டும்தான் பெரியவங்க சாரி கேளு, சாரி கேளு, சாரி சொல்லு, சாரி சொல்லுன்னு கட்டாயப்படுத்துவாங்க. நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர்கிட்ட சாரி கேட்டீங்க? நீங்க எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன்னா உங்க இருதயம் கடினம், உங்களுக்கு பிரஸ்டீஜ் அதிகம். நீங்க சாரி கேட்டா உங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிரும். சின்ன பிள்ளை தானே, அதனால எல்லார்கிட்டையும் சாரி கேட்க சொல்வீங்க. இப்ப பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் என்ன சண்டை இருந்துச்சு? அதை எப்படி இயேசு ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கினாரு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துக்கு போயிடணும். இப்ப ஏதேன் தோட்டத்துல தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தான், ஒப்புரவாக இருந்தான். தேவன் அவனோடு பேசுவார், அவன் தேவனோடு பேசுவான். தேவன் அவனை கனம் பண்ணுவார், அவன் தேவனை கனம் பண்ணுவான். ஆண்டவர் அவனை சந்திப்பார், அவன் ஆண்டவரை சந்திப்பான். எப்பன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆண்டவரும் எப்பன்னு வெயிட் பண்ணுவாரு. ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சமாதானம். இந்த சமாதானம் என்கிற வேர்டு இருக்க, இது தனிப்பட்ட விதத்திலே அனுபவிக்க முடியாது. ரெண்டு பேரோடு சேர்ந்துதான் சமாதானத்தை அனுபவிக்க, வெளிப்படுத்த முடியும். நானும் இன்னும் ஒருவரும் ஐக்கியமாக இருந்தால் சமாதானமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். நானும் இன்னொருவரும் பேசாமல் பிரிந்திருந்தால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். ரெண்டு பேர் இணைந்தால், ஒன்றித்தால், ரெண்டு பேர் பேசினால், ஐக்கியம் கொண்டால், ஒருமித்து நடந்தால், ரெண்டு பேருக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவர்கள் இருவரும் சமாதானமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யாரு ரெண்டு பேர்? முதலாவது மனிதனும் தேவனும். ஏதேன் தோட்டத்திலே மனிதனும் தேவனும் சமாதானமாக இருந்தார்கள். நடந்தது என்ன? ஆதாம் பாவம் செய்தான், தேவன் ஆதாமை விட்டு பிரிந்தார், ஆதாம் தேவனை விட்டு பிரிந்தான். இங்கதான் சமாதான கேடு நடந்தது.
இங்கேதான் சமாதானத்திலே பிரிவினை உண்டானது. அந்த பிரிவினை சிலுவை வரையிலும் தொடர்ந்தது. சிலுவை வரையிலும் பிதா மனிதர்களோடு இடைபடவில்லை, ஐக்கியம் கொள்ளவில்லை. அப்ப பரலோகமும் பூலோகமும் இணையவில்லை. இப்ப இயேசு சிலுவையில அதை செய்யறார். சிலுவையில என்ன செய்யறாரு? பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் தமக்குள் ஒப்புரவாக்குறார். அப்படின்னா எப்படி தமக்குள் ஒப்புரவாக்குவாரு? மனிதனுடைய தவறை அவர் எடுத்துக்கொண்டு தண்டனையை அனுபவிக்கிறார். தேவனுடைய கிருபையை அவர் எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு கொடுக்கிறார். சிலுவையில என்ன நடந்தது? மனிதன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவன் அனுபவித்தார். இயேசு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கிருபைகளை தேவனிடத்தில் இருந்து மனிதனுக்கு பெற்று கொடுத்தார். இப்ப தேவனையும் மனிதனையும் சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை சிலுவையிலே செய்கிறார். இப்ப இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது சொன்ன வசனத்தை கவனிங்க. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி சமாதானம் பண்ண முடியும்? சண்டையா இருக்கிற 2 பேரை கண்டுபிடிச்சு 2 பேரை ஒட்ட வைக்கிறதுக்கு பெயர் தான் சமாதானம். ஒட்டி இருக்கிற 2 பேரை வெட்டி விட்டீங்கன்னா அது சமாதானம் கிடையாது. இன்னைக்கு சபையில சமாதானம் இல்லை. ஏன் இல்லைங்கிறத நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சாரு? ஒப்புரவாக்குனாரு. ஒப்புரவாக்கிட்டு அதை எபேசியர் புஸ்தகத்துல பவுல் எழுதுற அந்த ஸ்டைல கவனிக்கணும். எபேசு புத்தகத்துல பவுல் எப்படி எழுதுறாரு? எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் பார்ப்போம். எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இங்க பாருங்க, இரு திறத்தாரையும், உங்களையும் தேவனையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அந்த பிரிவினை என்று சொல்லுகிற பாவ சுவரை தடுத்து, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே சிலுவையிலே ஒழித்து இரு திறத்தாரையும் தேவனையும் மனிதனையும் இயேசுவுக்கு உள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்ப இயேசு உங்களையும் தேவனையும் இணைத்து 2 பேருக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கினார் என்று பைபிள் சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்தால், விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்னு சொல்றார் பவுல். அப்ப சபை கிறிஸ்துவின் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும், பரலோக சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனோடும் மனிதர்களோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள். எத்தனை பேர் சமாதானத்தை அனுபவிக்கிறீங்க? மாமி மருமக 2 பேரும் ஒன்னா எசைஞ்சு இருந்தா அந்த வீட்டுல சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவ குடும்பத்துல சொல்றேன். பாஸ்டர் விசுவாசிகளோடு 2 பேர் இணைந்து இருந்தால் அந்த சபையில சமாதானம் இருக்குன்னு சொல்றேன். ஒரு போதகர் இன்னொரு போதகரோடு இணைந்திருந்தால் 2 பாஸ்டருக்குள்ள சமாதானம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். சபையில இன்னைக்கு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்கு உள்ள சமாதானம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் கீரியும் பாம்புமா இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவர் புகழ தெரியல, ஒருவரை ஒருவர் மதிக்க தெரியல, ஒருவரை ஒருவர் தாங்க தெரியல, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய தெரியல. எல்லாம் சுயம். நான் தான், நான் மட்டும்தான், எனக்குத்தான் தெரியும், வேற ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாது. நான் தான், நான் அது சாகணும்.
நான் என்பது செத்து நீங்கள் தேவனோடு கூட எப்படி நல் மனம் பொருந்தினீர்களோ நீங்கள் அப்படி மற்றவர்களோடு நல் மனம் பொருந்தினால் சபைக்கு உள்ளே சமாதானம் இருக்கிறது என்று அர்த்தம். உலகத்துல நிச்சயமா வராது. ஏன் தெரியுமா வராது? உலகம் கிறிஸ்துவை அறியவில்லை, உலகம் மனம் திரும்பவில்லை, உலகம் ரட்சிக்கப்படவில்லை. உலகத்திற்கு சமாதானம் வராது. சமாதானம் எப்படி வரும் என்று கேட்டால், எவன் ஒருவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு உள்ளதா தேவ சமாதானம் வரும். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல? உலக சமாதானத்திற்காக ஜெபம் நடந்து கொண்டிருக்கு சபையில. ஆனா நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உலகத்துக்கு என்ன வரப்போறது இல்லை? சமாதானம் வரப்போறது இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் அது வரும். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்பது தவறில்லை. ஆனால் உலகத்தில் சமாதானம் வர வேண்டும் என்று ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை, உலகத்திற்கு சமாதானம் வரப்போவதும் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள் பார்ப்போம். 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். கர்ப்பவதிக்கு வலி எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது, டாக்டரே சொல்ல முடியாது, திடீர்னு வந்துடும். அது மாதிரி உலகத்துக்கு அழிவு எப்படி வரும்? திடீர்னு வரும். ஆனா உலகம் சமாதானம்னு சொல்லிக்கும். உலகத்துல சமாதான புறாவை யாரு பறக்க விட்டாலும் சரி சமாதானம் வராது. சமாதானத்திற்காக எத்தனை வெள்ளக்கொடிய வேணும்னாலும் கோட்டையில ஏத்தலாம், ஆனா கோட்டைக்கு சமாதானம் வராது. உலகத்துல சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை முறை ஜெபித்தாலும், எத்தனை போதகர்கள் ஜெபித்தாலும், எத்தனை சபை ஜெபித்தாலும் உலகத்துக்கு வராது. ஏன்னா சபைக்குள்ளேயே இல்ல சமாதானம். சபைக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும், ஒப்புரவாகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். சபையே சண்டை போட்டுக்குது. சண்டை போட்டுக்கிட்டு ஆண்டவரே உலகத்துல சமாதானத்தை கொண்டு வரும்னு ஜெபம் பண்ணுது. 2022க்கு வந்துட்டோம். இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துல என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. 3ஆம் உலகப் போர் வந்தாலும் வரலாம், அடுத்து கொரோனா டிசம்பர்ல வந்தாலும் வரலாம். இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் எப்பயுமே பூமியில சம்பவித்து கொண்டு இருக்கும். சுனாமி வரும், பூமி அதிர்ச்சி வரும். இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன வருதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு வந்தா நல்லாத்தான் இருக்கும். சபை உருப்படும் சொல்றேன். இல்லைன்னா சபை கிறிஸ்துமஸ் கொண்டாடி காசை செலவு பண்ணி சபை நாசமா போயிடும். உலக பிரகாரமான பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்திற்கு புறம்பாக வாழுகிற ஜனங்களை நிச்சயம் கர்த்தர் சும்மா விட மாட்டார். அப்ப சமாதானம் என்பது உங்களுக்கு உரிய சொத்து, எனக்கு உரிய சொத்து. நீங்களும் நானும் தான் அதை திருப்தியாய் அனுபவிக்க வேண்டுமே தவிர நாம அனுபவிக்காமல் ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்கு சமாதானம் தாரும், தெருவுக்கு சமாதானம் தாரும், கிராமத்துக்கு சமாதானம் தாரும், உலகத்துக்கு சமாதானம் தாருன்னா சமாதானம் எப்படி தர முடியும்? கர்த்தர் ரட்சிக்கப்பட்டால் அவன் அனுபவிக்கலாம், ரட்சிக்கப்படாவிட்டால் சமாதானத்தை யாரும் பூமியில் அனுபவிக்க முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை ஆப்போசிட் டைரக்ஷன்ல படிக்க முடியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் உண்டு என்று என் தேவன் சொல்லுகிறார். அதான் அர்த்தம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் உண்டு என்று என் தேவன் சொல்லுகிறார். அப்ப சபை சமாதானம் பெற்று, அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் போங்க. 31ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்கு? சபைகள் சமாதானம் பெற்று.
பக்தி ரெண்டு சபை சமாதானமா இருக்கணுங்க. பக்கத்துல ஊழியம் இருக்கலாம், 2 பேரும் சண்டை போடக்கூடாது. மற்ற சபைக்கு போற விசுவாசிகிட்ட நீங்க பேசணும், ஐக்கியம் வைக்கணும். நீங்க ஏதோ மத்த சபை ஊழியம் தேவனுக்கு கிடையாது, என் சபை ஊழியம்தான் தேவனுக்கு, ஆகவே என்னுடைய ஆடுகள் எந்த ஊழியத்துக்குள்ளும் போயிடக்கூடாது, எந்த சபைக்கு உள்ளும் போயிடக்கூடாதுன்னு பயங்கரமா வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதனாலதான் 2 வருஷம் சபையை பூட்டிட்டு எல்லா ஆடுகளும் ஜூம்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல சத்தியத்தை கேளுங்கன்னு எல்லாரையும் செதறடிச்சு விட்டார். இன்னைக்கு எல்லா ஆடுகளுக்கும் தெரியும் உலகத்துல எத்தனை பிரசங்கி, என்னென்ன பிரசங்கி. எனக்கு கூட இந்த கொரோனா காலகட்டத்துலதான் உங்க எல்லாரையுமே தெரியும், இல்லைன்னா உங்க எல்லாரையும் எனக்கு தெரியாது. அதனால நான் கொரோனாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த கொரோனா வந்ததுனாலதான் ஜூம் வழியாக, பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக உலகமெங்கிலும் சத்தியம் கேட்பதற்கு வழி உண்டாயிற்று. இல்லைன்னா உங்க பாஸ்ட் விட மாட்டார், நீங்க எங்கேயும் போய் சத்தியம் கேட்க முடியாது. அப்ப சமாதானத்தின் வழியை நம்ம அடைக்காமல் ஒருவருக்கு ஒருவர், ஒரு சபைக்கு ஒரு சபை, ஒரு ஊழியருக்கு ஒரு ஊழியர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆன்லைன்ல பிரேயர் நடத்துறாங்க, ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடி நடத்துறாங்க அப்படின்னா சகோதரி எஸ்தர் குளோரி செய்யறத 100க்கு 100 அனைத்து ஊழியர்களும் அங்கீகரிக்கணும். அப்பதான் சமாதானம் உண்டாகும். இப்ப என்ன தெரியுமா, அவங்க எப்படி செய்யலாம், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்கு, அவங்களுக்கு என்ன கிருபை இருக்கு, அதனால அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சமாதானத்தை பகைக்கிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் சமாதானத்தை பகைக்க வேண்டாம், சமாதானத்திலே ஒப்புரவாகுங்கள், சமாதானத்திலே பேசுங்கள். ஆகையினாலே சபைகளுக்கு உள்ளே சமாதானம் நிலவ வேண்டும். இது நம்பர் 1. உலகத்துக்கு சமாதானம் இருக்காது என்பது தெளிவு. நமக்குத்தான் சமாதானம் வேணும், கொடுத்துட்டாரு, அனுபவிக்கணும். இப்ப 2வது குறிப்பை கவனியுங்கள். பக்தி விருத்தி அடைந்து சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். வாட்ஸ் த மீனிங் பக்தி விருத்தி? பக்தி விருத்தி, தலையிலே மொட்டை, நெற்றியிலே பட்டை, கழுத்திலே உத்திராட்ச கொட்டை, உடம்பிலே காவி சட்டை, இதான் பக்தி. இப்படி போட்டா பக்தி ஆயிடுமா? இது பக்தி கிடையாது, இது பக்தியின் வேஷம். இது தேவ பக்தியின் வேஷம். சபை தேவ பக்தியின் வேஷம் போடக்கூடாது. பக்தி தான் நமக்கு முக்கியமே தவிர பக்தி வேஷம் பண்ணக்கூடாது. சிலர் அல்லேலூயா சொல்றது, பிரைஸ் தி லார்ட் சொல்றதே ரொம்ப பக்தியா சொல்லுவாங்க. அப்படியே குனிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே ரொம்ப பயபக்தியா தோத்திரம் பாஸ்டர் அப்படிமா. ஆனா அந்த பக்கம் போன உடனே இவனெல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படி சொல்லுவான். பாஸ்டர் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பணிந்த மனசு. அந்த பக்கம் போன உடனே இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரர், உருப்படாத மனுஷன் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். நம்ம இந்த பக்தியின் வேஷத்தை தரிக்க கூடாது. பைபிள்ல தேவ பக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டடியை எடுத்துடலாம். அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் தேவ பக்தி. இப்ப நீங்க தேவ பக்தினா என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தேவ பக்தி இல்லைங்கிறத இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது என்ன பண்ணாருங்கிறத பைபிள்ல படிக்கிறீங்களா? யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் கொஞ்சம் வித்தியாசமா ரூட்ல தான் பிரசங்கம் பண்ணி பழகிட்டேன். உங்களை மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, இருந்தாலும் என் ஸ்டைல மாத்த விரும்பல. அதனால யோவான் 2:17 படிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு இருந்துச்சு. என்ன பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு இருந்துச்சு? அந்த இடத்துல ஒரு பெரிய சவுக்கு எடுத்துட்டு உள்ள போறாரு. எங்க போறாரு? பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாரா, சர்ச்சுக்குள்ள போறாரா?
பார்லிமெண்ட்டுக்குள்ள போக மாட்டாரு. சர்ச்சுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை, ஊழியம். சவுக்கு எடுத்துக்கிட்டு உள்ள போனா உள்ள ஆடு மாடு புறா விக்கிறாங்க. சபை கல்லறு குகையா இருக்கு. சபை தீட்டுப்பட்டு கிடக்கு. சபையில பரிசுத்தம் இல்லை. சபையினுடைய லட்சணம் சரியில்லை. சவுக்க எடுத்தாரு. அடிச்சாரான்னு படிச்சேன். நல்ல வேலை அடிக்கல. அன்னைக்கு அடிக்கல. ஏண்டா அன்னைக்கு அடிக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் அடிக்கலன்னு. அன்னைக்கு அடிச்சா நான் ஒரு சபையத்தான் அடிக்கணும், நான் இனிமேல் அடிச்சா உலகத்துல இருக்கிற எல்லா சபையும் அடிப்பேன், அதுக்குத்தான் அன்னைக்கு அடிக்கலன்னாரு. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்னைக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு உலகம் முழுசும் இருக்கிற சபைய. பக்தி வைராக்கியம்னா என்ன? இந்த வசனம் சங்கீதம் 69:9 எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பக்தி வைராக்கியம் என்ன தெரியுங்களா? சபையில பரிசுத்தம் இல்லைன்னா கொதிச்சு எழும்பணும். தமிழ் புரியுதா? சபையில பரிசுத்தம் இல்லைன்னு கண்டா என்ன செய்யணும்? கொதிச்சு எழும்பணும். அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா? ஒத்து போறது, அப்படியே எசைஞ்சு போறது. நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதினார், திருடனை காண்கிற பொழுது ஒருமித்து போகிறாய். உனக்கு அவனுக்கும் ஒரு பை இருக்கிறது. 2 பேரும் களவாணிப்பாயங்க. களவாண்டதுல பங்கு வைக்கிறீங்க. சபையில பாவம் செய்யறவனை கண்டா அப்படியே ஆவியில வைராக்கியமா எழும்பணும், கண்டிக்கணும். தடவி கொடுக்கிறது, தட்டி கொடுக்கிறது, அவனை புகழ்றது, அவனை ஃபுல்பீட்ல ஏத்துறது. 2 பெண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்லை, அவருதான் சபையின் மூப்பர். மூப்பரா இருக்கிறதுக்கு தகுதி பத்தீங்களா? லஞ்சம் வாங்குறவர், கொள்ளையடிக்கிறவர், களவெடுக்கிறவர், சண்டை போடுகிறவர், தண்ணி அடிக்கிறவர். பக்தி வைராக்கியம் சபையில எங்க போச்சு? இப்போ உண்மையான பக்தி வைராக்கியம் என்ன? இது பரிசுத்தம் இல்லைங்கிறத இயேசு பார்த்த உடனே அவருடைய ரத்தம் கொதித்தது. அதுதான் பக்தி. அதுதான் பக்தி. நீங்க யாக்கோபுல ஒரு வசனம் படிங்க, ரொம்ப அருமையான வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க, கடைசி வசனம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். இங்க பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான. அதான் பக்தி. பக்தினா என்ன படிச்சிருக்கிறீங்க? பக்தினா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சர்ச்சில் போய் நின்னு ஹல்லேலூயா அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டி, அப்படியே கையெல்லாம் தூக்கி 2 ஆட்டு ஆட்டி அப்படியே அந்நிய பாஷை பேசுறது பக்தி நினைக்கிறீங்களா? அது கிடையாது, அது கிடையாது. சபைகள்ல திக்கற்ற பிள்ளைகளை கை கொடுக்கிறீங்களா? சபையில இருக்கிற விதவைகளை பராமரிக்கிறீங்களா? உதவி செய்றீங்களா? சபை பக்தி விருத்தியிலே வளர்ந்ததுன்னா என்ன? சபையிலே விதவைகள் பராமரிக்கப்பட்டார்கள். சபையிலே அந்நியர்கள், அதாவது ஒன்றும் இல்லாதவர்கள், இழிவானவர்கள், ஏழைகள், எளியவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அடுத்த வரி ரொம்ப அருமையான வரி, உலகத்தால் கரைபடாமல் வாழ்ந்தார்கள். உலக வேஷம் சபைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு சபை பக்தி விருத்தியில வளரணும். உலக வேஷம் எல்லாம் ஆகாது. அப்படியே உலக பாரம்பரியம், உலக கட்டுப்பாடு, உலக வழிபாடு, உலக நாகரீகம், உலக கவலை, உலகத்துல இருக்கிற சிநேகம், இந்த உலகத்துக்குள்ள கிடக்கிறதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள கிடக்கு. அப்ப அப்போஸ்தலர் புஸ்தகத்துல சபை பக்தி விருத்தி அடைந்தது என்றால் உலகத்தை விட்டு சபை பிரித்தெடுக்கப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் கலப்படம் தான், பயங்கர கலப்படம்.
எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா நல்லா வொர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பிரசங்கம் நடக்கும், சபை கூடி வருவாங்க, எல்லாம் நடக்கும். ரெண்டுமே நடக்கும். வைராக்கியம் வேணும், பக்தி வைராக்கியம் வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை சமாதானத்துல இருக்கணும். சபை பக்தி விருத்தினா பரிசுத்தம், நீதி, நேர்மையை நிலைநாட்டணும் சபையில. அதுதான் பக்தி. இப்ப ஸ்திரியானவள் தன் கணவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். எபேசியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல கடைசி 21ஆம் வசனமும் கடைசி வசனமும் படிச்சீங்கன்னா, ஒரு ஸ்திரியானவள் தன் கணவனிடத்துல பயபக்தியாய் இருக்க கடவுள்னு எழுதியிருக்குல்ல. யார் அந்த ஸ்திரீ? அந்த ஸ்திரீ சபை. யார் அந்த புருஷன்? அந்த புருஷன் மணவாளனாகிய இயேசு. 31ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேங்கிறார். அப்ப ஸ்திரீ யாரு? சபை, கன்னிகை. மணவாளன் யாரு? இயேசு. அப்ப சபை இயேசுவுக்கு எப்படி இருக்கணும்? பயபக்தியா இருக்கணும். அந்த இடத்துல பயபக்தின்னு வருகிறதே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சாதாரண உலக பிரகாரமா சொல்றேன். ஒரு பெண்ணு ஒரு புருஷனை திருமணம் செய்து கொண்டால், அந்த பெண் தன்னுடைய கணவனை மதித்து பேசுவதுதான் பயபக்தி. புருஷனை மதிக்கணும். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, கனம் பண்ணணும். எல்லாருக்கும் மத்தியில தன்னுடைய கணவனை கனம் பண்ணினால் அதுதான் அந்த பெண்ணுக்குள் இருக்கிற பயபக்தி. கனவீனப்படுத்தக்கூடாது. அந்த வருது பாரு, அதுதான் நான் கட்டினது. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? அதான் என் புருஷனுக்கு. அவனே இவனே. சாரால் தன்னுடைய கணவனை ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். பேதுரு எழுதுறாரு. சாரா என்ன சொன்னா? அவங்க வீட்டுக்காரர, ஆண்டவனே, என்னை ஆண்டவனே, என்னை ஆட்கொண்டவனே, எனக்கு கடவுள் நீங்க தான் ஆண்டவன். இப்ப நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆண்டவனேங்கிறதுக்கு பதிலா அவனே அப்படி ஒரு எழுத்து மிஸ் ஆயிடும். வாடா போடா, இன்னும் கூட அப்படியே நிறைய பயங்கரமா புகழ்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புகழ்ச்சி அல்ல பயபக்தி. ரெஸ்பெக்ட் பண்ணணுமா அந்த இடத்துல. புருஷனுக்கு உரிய மரியாதை கொடுப்பதுதான் பயபக்தி. அப்படியானா சபையில என்ன இருந்துச்சு அந்த காலத்துல? கர்த்தருக்கு உரிய கனம் இருந்தது, கர்த்தருக்கு உரிய மரியாதை இருந்தது. மல்கியா புஸ்தகத்துல சொல்றாரு, நான் எஜமானன் ஆனால் எனக்குரிய கனம் எங்கே? நான் ஆண்டவரானால் எனக்குரிய பயபக்தி எங்கே? நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ஒருத்தனை எனக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்களே. நான் கடவுள்னு சொல்றீங்க, ஆனா என்ன குறிச்சு எந்த விதமான பயபக்தியும், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, ஒரு கனம் இல்லையேன்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்ப சபைகள் அந்த நாட்களிலே சமாதானத்தை பெற்று பக்தி விருத்தியிலே வளர்ந்தது என்றால், பரிசுத்தத்திலும் விதவைகள் பராமரிப்பிலும் திக்கற்றவர்களை விசாரிப்பதிலும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதிலும் சபை வளர்ந்தது. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்கல்ல, இதெல்லாம் இருந்தா தான் ஆசீர்வாதமே இருக்கும். நீங்க சும்மா ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக ஜெபம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம போகக்கூடாது. உங்க கேரக்டர் வைஸ் மாறுனா தேவனுடைய சகல ஆசீர்வாதமும் உங்களை தேடி வந்து. மாற வேண்டியது நம்மளுடைய குணலட்சணம். சபையாருடைய கேரக்டர் வைஸ் மாறணும். சபை குணம் இல்லாம நல்ல ஒரு சுபாவம் இல்லாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த கடைசி காலத்துல தேவன் எதை விரும்புகிறார் என்று கேட்டால்,
உங்க ஜபமோ, உங்களுடைய காணிக்கையோ, உங்களுடைய தசமபாகமோ, உங்களுடைய ஊழியமோ, நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் ரெண்டாவது. தேவனுக்கு தேவை நீங்க, உங்க ஆன்மீக மாற்றம், உங்களுடைய ஆவிக்குரிய கிரியை. ஆகையினால பக்தி விருத்தியிலே சபை வளர்ந்தது. மூன்றாவது, சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபை வளர்ந்தது. சபை அதுலதான் வளரணும். பெரிய இடத்த வாங்கிட்டோம், எங்க சபையில 1000 பேர் இருக்கிறாங்க, எங்க சபையில பைனான்ஸ் ரொம்ப செழிப்பா இருக்கு, அதுல வளர்றது வேஸ்ட். அதெல்லாம் இலவசம் கர்த்தர் கொடுக்கிறது. 1000 பேரும் பரலோகம் போகணும்னா சமாதானத்திலேயும் பக்தி விருத்தியிலேயும் தெய்வ பயத்திலேயும் வளரணும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இங்கேயே ஆராதனை செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். இப்ப தெய்வ பயம்ங்கிற வேர்டு இருக்க, அதுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன், நேரம் முடிந்தது. இப்ப லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 4வது வசனத்தை கவனியுங்கள். நீங்க தெய்வ பயத்துக்கு நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. தெய்வ பயம்னா அப்படி நடுங்கிறது கிடையாது. குளிர்ல நடுங்குவான் பாருங்க, மலையில நனைஞ்சிட்டா ஒருத்தர் நடுங்குவான் பாருங்க, அது மாதிரி அப்படியே கர்த்தருக்கு முன்னாடி போய் ஓன்னு அப்படி நடுங்கிறது கிடையாது. 18:4 லூக்கா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும். இப்ப உங்களுக்கு தெய்வ பயம்னு அர்த்தம் தெரியுதா? தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்க மாட்டான். இப்ப தெய்வ பயம்னா என்ன அர்த்தம்? மனுஷர்களை மதிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறான். மதிக்கணும், மனுஷர்களை மதிக்கணும். அற்பமா பாக்குறது. பிரைஸ் தி லார்ட்னு கை நீட்டினா, கை கொடுத்து அவர்களை நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஒருத்தவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நம்ம சந்தித்ததுக்காக கர்த்தருக்கு தோத்திரம்னு கை கும்பிட்டா, நீங்களும் கும்பிட்டு கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். மற்றவர்களை எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீர்கள், அதுதான் தெய்வ பயம். தெய்வ பயம்னா என்ன? மதிக்கிறது தான். மனுஷர்கள் அனைவரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனா உலகத்துல ஒரு மனுஷன் வந்தா ரொம்ப கனம் பண்ணுவோம், ஒரு அதிகாரிய பார்த்தா கனம் பண்ணுவோம். ஆனா சபையில ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிற பழக்கம் இருக்கா? யாரு ஒன்றுமில்லாதவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, அற்பமாய் எண்ணப்பட்ட அவயவங்களுக்கு தேவன் அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி எழுதினார் பாருங்க. சரீரத்துல எது அற்பம்? அது அதிக கனம் பெற்றிருக்கு. எது அற்பம்? உங்க தலைக்கு மேல இருக்க, அதுதான் அற்பம். அது சாப்பாட்டுல இருந்துச்சுன்னா எப்படி மூஞ்ச சுளிக்கிறோம். அது டீ குடிக்கும் பொழுது அப்படி நீளமா வந்துச்சுன்னா பிளாக் கலர்ல சந்தோஷமா நினைப்போமா? அடுத்தவனை திட்டும் போது கூட அட போடா இதத்தான் சொல்றோம். அடுத்தவனை நம்ம இதுக்கு சமமா தான் மதிக்கிறோம். அப்ப இது ரொம்ப அற்பமானது, ஆனா அதிக கனம். பாருங்க, தூக்கி டாப்ல வச்சிட்டாரு. அதுக்கு என்ன கலரு, அதுக்கு என்ன ஸ்டைலு, அதை என்ன சுருட்டி விடுறது, வளைச்சு விடுறது, அதுக்கு என்ன செலவு, அதை போய் பியூட்டி பார்லர்ல உட்கார்ந்து அதுக்கு எவ்வளவோ பணத்தை கொடுத்து நல்லா வளைச்சு நெளிச்சு சுருட்டி பெரட்டி எடுத்து உருட்டி, அதுதான் கர்த்தர் அதிக கனம் கொடுக்கிறார். அது அப்படி சீவும் பொழுது கொத்து கொத்தா வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா? சரி, அற்பமானது தானே, கழுத போனா போகட்டும் அப்படி சொல்லுங்க பாப்போம். ஐயோ, சீவும் பொழுதெல்லாம் கொத்து கொத்தா வருதே, ஏதாச்சும் ஆயில் கிடைக்குமா, அதுக்கு ஏதாச்சும் லேகியம் கிடைக்குமா, ஐயோ முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, அதுக்கு ஜெபம் வேற.
ஜெப குறிப்புல கூட விசுவாசி எழுதி போடுறான், எனக்கு முடி ரொம்ப ஓவரா கொட்டுது, அதுக்காக ஜெபிக்க பாஸ்டர். அப்ப எந்த அளவுக்கு நாம் அதை மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம், செலவு செய்கிறோம்னு யோசித்து பாருங்க. அதுதான் சபையில இருக்கிற அற்பமா எண்ணப்பட்ட மனிதனுக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்கும். அதுதான் அதான் தேவ பயம். தேவ பயம்னா அதுதான். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன், இதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன். ஆண்டவர் எப்ப சொன்னாரு தேவனுக்கு பயந்தவன்னு சொல்லி? 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் வசனத்துலதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் தெய்வத்துக்கு பயந்தவன்னு கிடையாது. ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். 18ஆம் வசனம் படிச்சீங்கன்னா சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெய்வ பயம் இருந்ததுன்னு எழுதியிருக்கும். இப்ப 12 படிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் பாராமல், நீ அவனை உன் புத்திரன் என்று பாராமல், ஏகசுதன் என்றும் பாராமல், ஏகசுதன் என்று பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமனுடைய தெய்வ பயம் என்ன தெரியுமா? பையனை கொண்டு போய் பலி செலுத்துனா, பையனை கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கு போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, என்னடா எனக்காக பிள்ளையவே குத்துறதுக்கு பலி செலுத்த கைய ஓங்கிட்ட, ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம. அதுதாங்க தெய்வ பயம். இப்ப நம்ம எல்லாம் தெய்வ பயத்தை எப்படி வெளியே காட்டுறோம்? எச்சி கையில காக்காவே ஓட்டுறது இல்லை. 5 ரூபா கொடுக்க 50 முறை யோசனை, 50 ரூபா கொடுக்க ராத்திரி எல்லாம் யோசனை. பிள்ளையை எப்படி கொடுக்கிறது? இல்ல வீட்டை எப்படி கொடுக்கிறது? பொருளை எப்படி கொடுக்கிறது? பந்தாவா பேசுறோம். கர்த்தர் கேட்டா கொடுக்க மனசு இருக்க, ஆனா தெய்வ பயம் இருக்குன்னு பேசிக்கிறோம். தெய்வ பயம்ங்கிறது வீட்டை விட, பொருளை விட, குமாரனை குமாரத்தியை கேட்டால் கூட கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற இருதயம் வேணும். ஆபிரகாம் தெய்வ பயம் வந்ததுனாலதான் ஆண்டவர் சொன்னதை கை கொண்டான். அதனாலதான் 18 எழுதுறாரு, உனக்கு இப்ப கீழ்ப்படிதல் இருக்குன்னு எழுதுறாரு. 18 படிங்க பாப்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தையின்படிதான் ஆபிரகாமுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? தெய்வ பயம், கீழ்ப்படிதல் நம்முடைய பிதாவுக்கு, முற்பிதாவுக்கு இருந்ததுனால ஆபிரகாமுக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆபிரகாமுக்கு தெய்வ பயமும் கீழ்ப்படிதலும் அவசியமானால், உங்கள் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கும் தெய்வ பயமும் கீழ்ப்படிதலும் மிக அவசியம். 1 ராஜாக்கள்ல எலியாவை தேடுறாங்க. கவர்மெண்ட் எலியாவை தேடுது. இப்ப எலியாவுக்கு முன்னாடி ஒபதியா வர்றான். எலியா ஒபதியாவை பார்த்துட்டு ஒபதியா எலியா வந்திருக்கிறான்னு போய் ராஜாவுக்கு சொல்றான். 18ஆம் அதிகாரத்துல இருக்கு 12வது வசனம். இப்ப ஒபதியா என்ன தெரியுமா சொல்றான்? ஐயா, நான் போய் ராஜா கிட்ட சொல்லுவேன், ராஜா ராணுவத்தை கூப்பிட்டு வருவான் உங்களை பிடிக்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவாரு, அப்புறம் என்ன போட்டு உதப்பான், நான் யார் தெரியுமா அப்படின்னு இப்ப ஒபதியா தன்னை பத்தி சொல்றான். என்ன சொல்றான்னா படிக்கணும்னு, நான் உம்மை விட்டு போன உடனே
ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போனால் அப்பொழுது நான் ஆகாபினிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. இப்ப கவனிக்கணும், உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறத அவன் எதை வச்சு சொல்றான்? அடுத்த வசனம், ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக அடைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை. சபை நல்லா கவனிக்கணும். பாகால் தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஏசபேலுக்கு முன்பாக இந்த ஒபதியா தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் கெபியிலே 50 பேராக ஒளிச்சு வச்சு அப்பமும் தண்ணீரும் திராட்சை ரசமும் கொடுத்து அவர்களை பராமரித்தான். இப்ப நீங்க யாக்கோபு 1:27 ஞாபகம் வருதா? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறது தான் தேவ பக்தி. அத இவன் செய்யறான் பாருங்க. தெய்வ பயமும் தேவ பக்தியும் இருக்கிற ஒருவன் தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுவதற்காக அரண்மனை சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை போஷித்தான். இயேசு சொன்னது, இப்ப ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வருதா? எலியா கிட்ட எலியா சொன்னா, போதும் ஆண்டவரை, நான் ஒருத்தன்தான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருத்தன்தான் இருக்கிறியா? அடப்போடா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன்னா. இப்போ ஒபதியா சொல்றான், 50 பேரா ஒளிச்சு வச்சிருக்கிறேன். 7000 பேரை ஒளிச்சு வச்சானா என்னமோ தெரியாது. தேவனுடைய ஊழியர்களை தேவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அப்படி பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒபதியாவை கர்த்தர் பயன்படுத்தினார் என்றால் அதற்கு பெயர் தான் தெய்வ பயம். தெய்வ பயம்னா என்ன? அடுத்தவங்களை பாதுகாக்கணும், போஷிக்கணும். தெய்வ பயம்னா என்ன? ஆபிரகாமை போல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். தெய்வ பயம்னா என்ன? மனுஷனை மதிக்கணும். அதுதான் தெய்வம். அப்படித்தான் சபை வளரணும். கடைசியாக அப்போஸ்தலர் 9:31 பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை வளர்ந்தது. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை வளர்ந்தது. சபை எதுல வளர்ந்துச்சு? பில்டிங்ல கிடையாது, எண்ணிக்கையில கிடையாது. சபை எதுல வளர்ந்தது? பொருளாதாரத்துல கிடையாது. பைபிள் அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சபை பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கு பாஸ்டர். கட்டடம் வாங்க முடியல பாஸ்டர், இடம் வாங்க முடியல பாஸ்டர். சபை ரொம்ப பலவீனமா இருக்கு பாஸ்டர். சபையில ஃபுல்லா வியாதியஸ்தர்கள் தான் பாஸ்டர். எல்லாருக்கும் இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, எல்லாத்துக்கும் வியாதி தான் பாஸ்டர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பரவாயில்ல, அங்கேயே சுகமுள்ளவன் இருக்கான். ஆனா சர்ச்சில் சுகமுள்ளவனே இல்லை. எல்லாம் டிசீஸ், எல்லாம் பிரச்சனை பாஸ்டர். ஒரு விசுவாசிட்ட கேளு, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறான் பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல பாஸ்டர். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பாஸ்டர், வறுமைக்கு மேல வறுமை பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை சபைய சென்சஸ் எடுங்க, எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்றான்னு பார்ப்போம். வரிசையா நிக்க வைங்க. ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. சிஸ்டர் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படியே 10 பிரச்சனை சொல்லுவாங்க. அடுத்த ஆளு அவன் அதுக்கு மேல சொல்லுவான், அடுத்த ஆளு அவன் அதுக்கு மேல சொல்லுவான். எவனாச்சும் ஒரு விசுவாசி, பாஸ்டர் கர்த்தருக்குள் சுகமா இருக்கிறான் பாஸ்டர், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான் பாஸ்டர், சமாதானமா இருக்கிறான் பாஸ்டர், எனக்கு ஒரு குறையுமே இல்லை பாஸ்டர், ரொம்ப கர்த்தருக்குள்ள மனரமியமா இருக்கிறான் பாஸ்டர், எத்தனை விசுவாசி சொல்றாங்கன்னு ஒரு குறிப்பு எடுத்து பாருங்க.
50 பேர் இருந்தா 50ம் 50 பிரச்சனையை சொல்லும். 1000 பேர் இருந்தா 1000ம் 1000 பிரச்சனையை சொல்லும். இது எல்லாத்துக்கும் மேல பாஸ்டர்மாரை கேளுங்க, அவரு அவங்கள விட அதிகமான பிரச்சனையை சொல்லுவார். ஐயோ தாங்க முடியல பாஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, பிள்ளைய படிக்க வைக்க முடியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்தாச்சு, கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, கட்டடத்துக்கு வேற லோன் வாங்கிட்டேன், கட்டடம் கட்ட முடியல, இடத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்கிட்டேன், இடத்துக்கு அந்த பணத்தை கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். ஐயோ அவரு ஏகப்பட்ட பிரச்சனைய சொல்லுவார். சபையில ஒருத்தரும் இப்ப சமாதானமாகவும் வாழல, தேவ பக்தி உள்ளவர்களாகவும் இல்ல, தேவ பயம் உள்ளவர்களாகவும் இல்ல. கடைசி வரி என்ன தெரியுமா அழகு? பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவின் ஆறுதல் உங்களுக்குள்ள வந்துச்சு. மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசு ஆறுதல் கொடுத்தார். இப்ப சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் உங்களுக்கு இருக்கணும். நீங்க இளைப்பாறுதல் உள்ளவர்களா வாழணும். நான் பழைய ஏற்பாட்டுல 2 வசனத்தை இந்த 2 வசனத்தோடு சேர்க்க விரும்புறேன். பழைய ஏற்பாட்டுல யாத்திராகம புஸ்தகம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இது இயேசு. இதுதான் மத்தேயு 11:28, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். 2வது பழைய ஏற்பாட்டுல அருமையான ஒரு வசனம், என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், இஸ்ரவேலர்களுடைய பிரயாணத்திலே, அதான் சபை, இஸ்ரவேலர்களுடைய பிரயாணத்திலே உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றதான். ஏன் சென்றது? அவர்கள் இளைப்பாறுகிற இடத்தை தேடி கண்டுபிடித்து இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பதற்காக உடன்படிக்கை பெட்டி முன்பாக சென்றது. அதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சமாதானமாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக, ஆறுதல் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் சகல இளைப்பாறுதலிலும் நடத்துவார். பவுல் என்ன சாட்சி சொன்னார் தெரியுங்களா? ஆறுதலின் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஆறுதலின் தேவன். அவரு எங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்திலே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார். இப்பொழுது இருக்கிற உபத்திரவங்களிலே அவர் ஆறுதலாக இருக்கிறார். இனி வருகிற உபத்திரவத்திலும் அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்னு எழுதினார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. கொரோனா வந்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தார். இப்பொழுது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். இனி வருகிற 2 மாசத்துல என்ன அழிவு நடந்தாலும், என்ன உலகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும், உலகத்துல எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும், உலகத்துல எந்த அழிவு வந்தாலும், சபைக்கு தேவன் ஆறுதலாக இருப்பார் அப்படிங்கிறத விசுவாசிங்க. தயவு செய்து விசுவாசிங்க, நம்புங்க. என்னாகுமோ ஏதாகுமோ, ஆண்டவரே பயமா இருக்கு, ஆண்டவரே வாழ்றதுக்கே பயமா இருக்கு ஆண்டவர், அப்ப செத்துப்போ. வெரி சிம்பிள். நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். ஏங்க அப்போஸ்தலர் காலத்துல வாங்கின அடி, உத, கட்டுகள் நம்ம வாங்குறோமா? பவுல் லிஸ்ட் கொடுக்கிறாருங்க. பவுல் லிஸ்ட் கொடுக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற உபத்திரவத்தின் படியெல்லாம் அவர் வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலா இருந்தாராம். அதே ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு காலும் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு காலும் உங்களை கைவிடவும் மாட்டார். ஒரு காலும் உங்களை அவர் சமாதானத்தின் வழியிலே நடத்தி, அவர் தம்முடைய பக்தியிலும் பயத்திலும் நடத்தி, இளைப்பாறுதல் உள்ளவர்களாக நடத்தி, தம்முடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் உங்களோடு கூட இருப்பதாக தைரியமா இருங்க. இந்த வருகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய இளைப்பாறுதல்
உங்களுக்குள்ள இருக்கும் உங்கள் மனது, உங்கள் எண்ணம், உங்கள் யோசனை, உங்கள் இருதயம், உங்கள் சிந்தனை ஆறுதல் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.